ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வரும் மதுரை மாவட்ட கிராமத்து இளைஞர்கள் வெற்றி பெற அவர்கள் எடுத்து வரும் சிறப்பு பயிற்சிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பண்டிகை நெருங்குவதால் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வாடிவாசலில் இருந்து ஆவேசத்துடன் சீறி பாயும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தற்காலிக வாடிவாசல் அமைத்து பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல காளையரை கலங்கடித்து ஓட வைக்க காளைகளுக்கும் பிரத்யேக பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மதுரை சுற்றுவட்டார கிராமங்களான வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், முடக்காத்தான், ஐயர் பங்களா, சத்திரப்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ராஜபாளையம், திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மாடு பிடிக்கும் பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். நீச்சல், கயிறு ஏறுவது, பச்சை குதிரை தாண்டுவது, ஒருவரை தோளில் சுமந்து கொண்டு ஓடுவது என காவல்துறை, ராணுவ நேர்காணலுக்கு தயாராவதைப் போல இளைஞர்கள் களம் காண தயாராகி வருகின்றனர். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் சார்பில் திருப்பாலை கிராமத்தில் இளைஞர்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு விதிகளுக்கு உட்பட்டு காளைகளை அடக்குவது குறித்தும், மாடுகளின் தன்மை அறிந்தும், காளையின் பார்வை அறிந்தும் அவற்றை அடக்குவது குறித்தும் பயிற்சி எடுத்துக் கொள்கின்றனர். உடற்பயிற்சி, மாடுகளோட எப்படி போகிறது வர்றது, மாடு டெக்னிக் எப்படி இருக்குது, இப்போ புதுசாக வந்திருக்க மாடுகள் என்னென்ன செய்யுது, அந்தந்த மாடுகள் எப்படி பிடிக்கணும், குறிப்பிட்ட மாடுகளை அப்படின்ற பயிற்சிகளை பூரா நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொம்புகளை பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, திமிழை மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்றது அது நல்ல விதிமுறைகள் தான். அதை பின்பற்றி வீரர்கள், இப்போ புதுசாக வர்ற வீரர்களுக்கு அது தெரியாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயிற்சின்றது கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த வீரர்களால் கொம்பை பிடிக்காமல் வெறும் திமிழை மட்டும் பிடிச்சிட்டு மாடை ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாது. நம்ம அழகாக கட்டி தழுவி எப்படி இறக்குறது விளையாட்டு தான். மாடு ஜெயிக்குதா, நம்ம ஜெயிக்குதா, ரெண்டுமே எது ஜெயிச்சாலுமே நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தொடர்ச்சியாக பங்கேற்றாலும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே பயிற்சியை எடுப்பது நல்லது எனவும், தொடர் பயிற்சிகளால் காளைகளை பயமின்றி களத்தில் அடக்க முடியும் என்று வீரர்கள் தெரிவிக்கின்றனர். பிராக்டிஸ்லேயே தான் இருப்போம், மணியும் கூட பிராக்டிஸ்லேயே தான் இருப்போம். கரெக்டாக ரெகுலராக உடல் பயிற்சி, ஜிம்முக்கு போயிடுவோம். ஜிம்முக்கு போயிட்டு சத்தான உணவுகள் மட்டும்தான் எடுக்கிறோம். அந்த டைமிங்கில் விரதம் இருந்துருவோம். நாங்கள் ரன்னிங் காலையில் வாம பலர் கோயில்